Class 11th Standard Subject Chemistry Unit 2nd Unit Lesson குவாண்டம் எண்களின் இயக்கவியல் மாதிரி. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தோம். எலக்ட்ரான் அமைப்பு 3 விதிகளை முதன்மையாக பின்பற்றுகிறதுன்னு சொன்னோம். முதல் விதி ஆஃபா தத்துவம், ரெண்டாவது பவுலியின் தவிர்ப்பு தத்துவம், மூன்றாவது ஊன் விதி. ஸோ ஒவ்வொரு விதிப்படி பார்த்தீங்கன்னா ஆஃபா தத்துவத்தின்படி எலக்ட்ரான் ஆர்பிட்டாலில் நிரப்புறது அதனுடைய ஆற்றலின் ஏறு வரிசைன்னு சொல்லுவோம். அதே போல் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு சொல்லுவோம், அதாவது பவுலியின் தவிர்ப்பு தத்துவம். இது ஒரு எலக்ட்ரான் அல்லது நிரம்பி இருக்கிற ஆர்பிட்டால் நிரம்புகிற ஒவ்வொரு எலக்ட்ரானும் அதற்குண்டான 4 வெவ்வேறு அல்லது 4வது வேறுபட்ட குவாண்டம் எண்களை பெற்றிருக்குன்னு பார்த்தோம். ஊன்றுள் படி முதல்ல ஒற்றை நிரவல் இருக்கும் எலக்ட்ரான், அதுக்கப்புறம் தான் இணையாகும் அப்படின்றத பார்த்தோம். இதன்படி தான் நம்ம எலக்ட்ரான் அமைப்பையும் பார்த்தோம். இதில் எதிர்பார்த்த எலக்ட்ரான் அமைப்பை விட சில தனிமங்களுடைய எலக்ட்ரான் அமைப்பு மாறுபட்டிருக்கிறதும் பார்த்தோம். அதன்படி பார்க்கும்போது குரோமியம் அண்டு காப்பர். ஸோ குரோமியத்துக்கு பொதுவாக அமைப்பு எதிர்பார்க்குற அமைப்பு நம்ம ரூல் படி 4s2 அதுக்கப்புறம் 3d4, ஏன்னா 24 போது 4s நிரம்பினதுக்கப்புறம் 3d4 உருவாகும். ஆனால் உண்மையான அமைப்பு என்னென்னா 4வது ஆர்பிட்டால் இருக்கிற s ஆர்பிட்டால் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் d ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகி பாதி நிரம்பின d ஆர்பிட்டாலாக உருவாகுது. அதே போல் பாதி நிரம்பின s ஆர்பிட்டாலாக 4s உருவாகுது. ஸோ இதுதான் நிலையான அமைப்பு, அதுதான் உண்மையான அமைப்பு இயற்கையில் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இதே போல் முழுமையாக நிரம்புகிற மாதிரி காப்பர் எடுத்துக்கிட்டாங்க. அதனுடைய அட்டாமிக் நம்பர் 29. இது நம்ம ஃபில் பண்ணோம்னா எதிர்பார்க்குறது 4s2 அப்புறம் 3d9 சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே எஸ்ஸிலிருந்து ஒரு எலக்ட்ரான் டிக்கு ஷிஃப்ட் ஆகி 3d10 மாறுது, 4s1 மாறுது. எனவே 4sல ஆஃப் ஃபில்டும் 3dயில் ஃபுல் ஃபில்டும் மாறுது. இந்த மாதிரி ஆஃப் ஃபில்டு ஃபுல் ஃபில்டுன்னு சொல்லுவோம். பாதி நிரம்பின முழுமையாக நிரம்பின ஆர்பிட்டால் பகுதியளவு நிரம்பின ஆர்பிட்டால் விட முழுவதும் நிலைப்புத்தன்மை உடையது. ஸோ இதை அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. பகுதியாக நிரம்பினது சப்போஸ் P2 P5 D4 D9 F6 F14 F13 விட P3 P6 D5 D10 F7 F14 இந்த மாதிரி முழுமையாகவும் அல்லது பாதியாகவும் நிரம்பின ஆர்பிட்டால் ரொம்ப நிலையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைத்தன்மைக்கு காரணம் என்னென்னா, ஸோ ஆஃபா தத்துவத்தின்படி 4s ஆர்பிட்டால் இடம்பெற வேண்டிய ஒரு எலக்ட்ரான் குரோமியத்தில் டியில் போய் நிரம்புது. இதுக்கு 2 காரணம் சொல்லியிருக்காங்க. ஒன்று சீர்மையான எலக்ட்ரான் பங்கீடு, இன்னொன்று அதனுடைய மாற்று ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். சரி சார், இப்போ ஒரு தன் மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. 4f2 என்ற குறியீடு உணர்த்தும் பொருள் யாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எலக்ட்ரானுக்கு 4 குவாண்டம் எண்கள் மதிப்பு கேட்டிருக்காங்க. 4f போது 4fன்றது ஃபஸ்ட்டு, 4ன்றது முதன்மை குவாண்டம், இது 2 எலக்ட்ரானை குறிக்கூடியது. எஃப்ன்றது அதனுடைய துணை குவாண்டம் சொல்லுவோம், அதாவது உப குவாண்டம், கோணம் குவாண்டம்னு சொல்லலாம். அடுத்து பார்க்க போகிற டாபிக் சரி பாதி அளவு முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலின் நிலைப்புத்தன்மை. இதை இப்போ பார்த்துட்ருக்கோம். சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களில் சரி பாதி அளவு மற்றும் முழுவதும் நிரம்பியிருந்தால் அதனுடைய நிலைப்புத்தன்மை பிற பகுதியளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் காட்டிலும் அதிகம். இதனை சமச்சீர்த்தன்மை மற்றும் பரிமாற்ற ஆற்றல் மூலமாக விளக்க முடியும். சமச்சீர்த்தன்மை என்பது சமமான எலக்ட்ரான் பங்கீடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரோமியத்துக்கு 3d4, அதாவது குரோமியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு எழுதும்போது 18. ஸோ லென்த்தாக வரதை சுருக்கமாக என்ன பண்ணியிருக்காங்க, மந்தவாயினுடைய அமைப்பு AR 18 வரைக்கும் சிம்பிளாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க சுருக்கமாக எழுதுறதுக்கு. இந்த மாதிரி எழுதலாம். அப்போ 4s2 3d4ன்றதை விட 3d5 4s1 தான் அதிக அளவு சீர்மைத்தன்மை உடையது. ஏன்னா இதில் சீர்மைத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியல, அதனால் 3d5ன்றது சீர்மையானதாக இருக்கும். இதற்கு எலக்ட்ரான்களின் சமச்சீரான பங்கீடு எலக்ட்ரான்களின் பரிமாற்ற ஆற்றல் அமைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரான் சமச்சீர் பங்கீடு பார்க்குறோம். சமச்சீர்த்தன்மையானது நிலைப்புத்தன்மையை தருகிறது. சரி பாதிகள் மற்றும் முழுமையாக நிரப்பப்பட்ட அமைப்புகளில் எலக்ட்ரான் சமச்சீராக பங்கிடப்பட்டுள்ளது. இது எப்படி சொன்னோம்னா, ஒரு எடை தராசில் 2 பக்கம் சமமான எடை இருந்ததுன்னா அந்த நிலையானதாக இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் அதிகமான வெயிட்டும் இன்னொரு பக்கம் குறைவான வெயிட்டும் இருந்தால் அப்போ சமச்சீர்த்தன்மை குறைஞ்சி அந்த எடைத்தராசு என்ன பண்ணும், நிலைத்தன்மையற்றதாக அமையும். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணோம். எனவே P3 P6 D5 D10 F7 F14 இது எல்லாமே முழுமையாகவும் பாதியாகவும் நிரம்பினது எல்லாமே நிலையான
சமச்சீரான ஒரு நிலைப்புத்தன்மையுடையதாக அமைஞ்சிருக்கு. இதுதான் வந்து நமக்கு ஓரளவுக்கு நிலையான ஆர்பிட்டாலை தர முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, PX, PY, PZ, அதாவது P ஆர்பிட்டலுக்கு 3 விதமான பரிமாணங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பரிமாணத்திலும் எலக்ட்ரான் ஒன்று ஒன்றா நிரப்பணும்னா நமக்கு சமமான டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதனால் இது நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். மாறுபட்டு 2 1 நிரப்புனா அதனுடைய தன்மை நிலை குறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பரிமாற்ற ஆற்றல் சொல்லுவோம். இப்போ இது எப்படி சொல்லணும்னா, பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது நாம் அதாவது ஸ்டாண்டிங்கில் அதாவது நின்றுட்டே பயணம் பண்ணுறோன்னு வச்சுங்க. அப்போ நமக்கு சுற்றிலும் ஒரு ரிலாக்ஸ் செக்ஷனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், நிலையாக இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுவே இந்த எக்ஸ்சேஞ்ச் அதாவது ரிலாக்ஸ் செக்ஷனுக்கு இடம் இல்லாமல் போனால் நமக்கு ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அப்போ நிலைப்புத்தன்மை கம்மியாகும். அதே போல் தான் இது எலக்ட்ரான் ஒற்றை நிரவலாக இருக்கும்போது அது பரிமாற்றப்படும் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அது நிலைப்புத்தன்மையாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டு குரோமியம், முன்னே இருக்கிற அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 3d5 4s1. ஸோ இதனுடைய பரிமாற்ற ஆற்றல் 10 அளவு இருக்குது. அதுவே இது 3d4 4s2 போது 6 பரிமாற்றம் மட்டும்தான் இருக்குது. அதனால் 10 பரிமாற்றங்கள் ஸோ ரிலாக்ஸேஷனுக்கு அதிகமாக இருக்கிறதுனால 3d5 தான் நிலையான அமைப்பு பெற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பரிமாற்ற ஆற்றல் எவ்வாறு நிகழ்கிறத கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 3d5 இருக்குன்னு வச்சுங்க, அதான் வந்து குரோமியத்தினுடைய உண்மையான அமைப்பு. இதை d5 உருவாகும் போது 5 எலக்ட்ரானும் அதனுடைய மற்ற ஆர்பிட்டாலில் ஒரு பரிமாற்றத்தன்மையை ஏற்படுத்துது. ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் பக்கத்தில் இருக்கிறது ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. அதே போல் இங்கே இருக்கிற எலக்ட்ரான் செகண்டில், அதே மாதிரி 3ஆவதுல, அதே மாதிரி 4ஆவதுல என்ன பண்ணும், ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ மொத்தமாக ஃபஸ்ட் எலக்ட்ரான் 4 லூப்ஸ்லேயும் 4 மடல்கள்லையும் மாற வாய்ப்பு இருக்குது. அப்போ 4 பரிமாற்றங்கள் நிகழும். அடுத்து ரெண்டாவது எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே, தென் அடுத்தடுத்து 3 இடங்களில் இந்த ரெண்டாவது எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் ரெண்டாவது எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்டலில் ஷிஃப்ட் ஆகாதா ஃபஸ்ட்டு மடலில் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே ஃபஸ்ட் எலக்ட்ரான் ரெண்டாவது ஆர்பிட்டால் ஷிஃப்ட் ஆகும்போது அங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகி இருக்க முடியும், மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அப்போ ஏற்கனவே நம்ம இதை கணக்கில் எடுத்துக்கிட்டோம், திரும்ப இதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் செகண்டில் இருக்கிற லூப்ஸில் இருக்கிறதா என்ன பண்ணும், அடுத்தடுத்து போகும்போது 3 பரிமாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது. அடுத்த தேர்டில் இருக்கிறது அதே போல் 1 2 பரிமாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டு இருக்கிற பரிமாற்றம் 1. தேர்ஃபோர் இது மொத்தம் கூட்டும்போது 4 3 2 1 மொத்தமாக சேர்த்தா 10, அதாவது 10 பரிமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த 10 பரிமாற்றத்துக்கு உண்டான ஆற்றல் இழப்பு குறைய நிலைப்புத்தன்மை உடையதாக மாறுது. இதுவே D4 இருந்துச்சுன்னா, ஸோ முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தான் பாருங்கள், இங்கிருந்து இங்கேயும் இங்கிருந்து இங்கேயும் இங்கேருந்தையும் ஸோ இந்த மாதிரி உருவாகும் போது 3 பரிமாற்றம் ஃபஸ்ட் எலக்ட்ரான் வாய்ப்பு இருக்குது. ஸோ காலியாக இருக்குது அது எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, ஷிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே நம்ம எக்ஸ்சேஞ்ச் அதாவது பரிமாற்ற ஆற்றலை மட்டும்தான் கேல்குலேட் பண்ணுறோம். அடுத்து ரெண்டாவது எலக்ட்ரான் அதே போல் ஸோ ஷிஃப்ட் ஆகலாம். அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது 2 பரிமாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது. தென் லாஸ்ட்டு ஒரு பரிமாற்றம், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 பரிமாற்றங்கள். 6 பரிமாற்றம் என்பது குறைவான நிலைப்புத்தன்மை உடையது. அதனால் பெரும்பாலும் அரை அல்லது பாதி அளவு நிரம்புனதோ அல்லது முழுமையாக நிரம்புனதோ நமக்கு நிலைப்புத்தன்மை அதிகமாக உடையது. அதுதான் வந்து குரோமியமும் காப்பரும் பெற்றிருக்க முடியும்ன்றது இயற்கையில் நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு தன் மதிப்பீடு வினா கொடுத்துருக்காங்க. நிக்கல் 2+ அயன் 3+ எது நிலைப்புத்தன்மை அதிகமாக உடையதுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம விளக்கணும்னா நிக்கலோட அட்டாமிக் நம்பர் 28 D8ன்னு சொல்லலாம். இது D6ல் முடியும். ஆனால் நிக்கல் 2+ன்றது 4s2லேருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆனால் 0 4s0. ஆனால் இங்கே 3 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிறதுனால 4sல 2 எலக்ட்ரானும் Dலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி D5 தான் நமக்கு கிடைக்கும். எனவே D5ன்றது ஆஃப் ஃபீல்டு, அதாவது பாதி நிரம்புனது. இது D8 விட மிகவும் நிலைப்புத்தன்மை உடையது. எனவே இரும்பு 3+ அயான் தான் நமக்கு நிலைப்புத்தன்மை அதிகம் உடையது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ. See you next class.